Good afternoon. This is Dr. Archana. Things are under control. என்னடா நான் சுகுணனே வந்து கூட இந்த சீனியர்ட சொல்லி பேசுகிறேன் இல்லை ரைட் ஓகே சுகுணனே கூட இந்த சீனியர்டு தான் நான் நினச்சேன். நான் ஹி வாஸ் அ குட் பர்சன். மேபி வித் டைம் த பாலிடிக்ஸ் ஹி ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். நான் நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து எங்கள் ஸ்ரீலங்கா டைம் வந்து 2:25. நம்ம நேரம் போனான், நம்ம நேரம் போயிட்டு திருப்பி வவுனியா போனான். மதவாச்சி வந்துட்டு எனக்கு போகிறதா இல்லையான்றதுக்கு மனம் கேட்கல. நான் சொன்னது ஒரு வவுனியா போன்னு சொல்லி. பட் நான் அன்அஃபிஷியலாக போய் ஹாஸ்பிட்டல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் இல்லை. என்னோட ஆல்ரெடி 2 கோர்ட்ஸ் வந்து 2 கோர்ட்ஸில் வந்து கேஸ் இருக்கிறபடியா நான் சாரி. நான் இப்போ சூனனை கடி 2 அடிச்சு நான் ஆன்சர் பண்ணல. தேர் வர் சம் பீப்புள் in the Vavuniya bus stand. They stopped me with a uniform. I don't want to talk anything more. Can I kadakkeladu? But with the uniform, they stopped me. Dr. Suvanan was there on their call. அதாவது வந்து அவையோட கோலில் வந்து சுவனன் காய்ச்சி கொண்டிருந்தவர். மேபி he has developed a good politics here. He is from Betical anyway. அது பிறகு நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சீனியர் போலீஸ் டிஐஜி மாதிரி கால் பண்ண வேண்டி வந்துட்டு நினைக்கிறேன் சிவிலில் இருந்து பேட்டிகளோட வந்திருக்கேன் போல. 1-2 பேர் வந்து கெமோ டிஷர்ட் அடிச்சிருந்தது. பட் அது அந்த ஆமி யூஸ் பண்ணுற கெமோ தான். வவுனியாவில் பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டினவே இப்போ வந்து காருக்குள்ள ஏறி இருந்தவே காரை செக் பண்ண போகிறேன்னு சொன்னேன். நான் சின்ன பேர் சாரி அதெல்லாம் கஷ்டம் உண்டு. அப்புறம் நான் நினைக்கிறேன் ஜட்ஜஸ் மேராரோ 1-2 பேர் வந்து இப்போ இந்த திடீர்னு கோல் எடுத்து காய்ச்சவே நினைக்கிறேன். எனக்கு தெரியலை, பேர் தெரியலை. சொல்லிச்சுன்னா ஜட்ஜ் கதைக்கிறார் என்றுட்டு அங்கே போய் வழி 2 கதைச்சவை. அதுக்குள்ள நான் கடை 2 சீனியர் டிஏஜி மேலே 3 பேருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். கிளிநொச்சிக்கு போகிறப்ப இருக்கிற ஆமி குமார்க்கு மாதிரி டப்பன் டெக்ஸ்ட் அனுப்பினான். அவரும் எடுத்தவர் எனக்கு ஃபோனை கொடுத்தேன். அது பிறகு கதைச்சவை கதைச்சிட்டு நாங்கள் ஃப்ரெண்டாக தான் கதைக்க வந்தேன். நாங்கள் உங்களோட பிள்ளை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி போயிடலாது என்று சொன்னவன். நான் சொன்னேன் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் போயிடல. நான் இதால் இந்த ரோட்டால் அப்படி ஜெஃப்னா போயிடலாதான்னு கேட்டேன். இல்லை யூ கான் கோ டு ஜெஃப்னா பேக்குன்னு சொல்லிச்சுன்னா தேவர் ஸ்பீக்கிங். அதை வந்து தேர் ஸ்பீக்கிங் நாட் எங்களோட ட்ரெடிஷனல் யாழ்ப்பாண தமிழ் இல்லை. பட் ஐ கேன் ஸ்மெல் தன் தேர் ஃப்ரம் Betical I guess with a uniform, armed uniform, and they were armed, civil but armed. நோ மேட்டர் வாட். எனக்கு அதை இந்த பூச்சண்டி ஆட்டெல்லாம் சரி வராது. நான் கடை 2 சீனியர் டிஏஜி மாதிரி கடிச்சு ஃபோனை கோலில் போட்டேன். அதில் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு அவையால் நினைக்கிறேன். டாக்டர் சுகுணன் வந்து இப்படி செய்கிறது அவ்வளோ நெல்லையில் நினைக்கிறேன். வவுனியா எங்கிட்ட இடம் அப்போ கொஞ்சம் வவுனியாவில் இருக்கிறார்கள் இந்த போராட்டங்களுக்கு போகிறார்கள் கொஞ்சம் கவனமாக. சரி கோபிநாத் தமிழில் கதைங்கன்னு சொல்லியிருக்கீங்கள். ஓம் சாரி அப்போ தமிழே கதைக்கிறேன். போராட்டங்களுக்கு போகிறார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் நினைக்கிறேன் இதில் போய் கத்திக்குள்ளற போராட்டம் வந்து நான் நினைக்கிறேன் அவ்வளோ பெருசாக சரிப்படாது. அந்த நான் ட்ரை பண்ணி நான் அந்த ரிலேஷன்ஸ் இந்த கண்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு நான் நம்பர் வரையில் எடுத்து லீகலாக போய் கோர்ட்ஸில் இளஞ்சலியன்ஸோட கேஸை போடுறதான் பெட்டர்னு நினைக்கிறேன். நான் போலீஸுக்கு கேஸ் போட்டு அதை கொண்டு போமான் நம்ம 100 ஷுவர். ப்ரைவேட் பிளைன் ஒன்று போடுங்கோ. லோயர்ஸ் சப்போர்ட் பண்ணி நான் நினைக்கிறேன். செலிஸ்டியஸ் இல்லை அவருக்கு என்ன பேருங்கட வவுனியா லோயர் இந்த போய் இப்போ கட்டில மாதிரி வெட்டிங் நடந்தது. அப்போ நீங்கள் நேராக அந்த ஃபேமிலியோட கழிச்சிட்டு உங்கள் வேற ஒருத்தரம் வேண்டாம், நேராக வந்து இளஞ்சனேன் சாருக்கு நீங்கள் போய் விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி நேராக ஒரு ப்ரைவேட் பிளைன் கேஸ் ஒன்று போடுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை எனக்கு. தேங்க்யூ கரணியாக்கா. அது பிரச்சனை இல்லை, கதைக்க தான் பண்ண மாட்டா, கட்சி தான் தீருவோம் இப்படி வசதி. பட் எனக்கு கொஞ்சம் கண்டாக்ட்ஸ் இருக்கிறபடியாக பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஐம் கெட்டிங் அவே ஃப்ரம் வவுனியா. சாரி வவுனியாவிலேருந்து வலிக்கிறேன் நான். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தவே நான் கடை போலீஸ் மேலே டிஏஜி மேலே கடிச்சு கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்று செய்யலாம் போயிட்டு ஜெஃப்னா டிவிஷனுக்கு படிச்சுனா நான் சொன்னேன். சவுத்தில் கொஞ்சம் பேர் தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தபடியாக கொஞ்சம் பேர் தெரியும் கொடுத்தபடியாக. நான் நினைக்கிறேன் யாரோ ஜட்ஜ் ஆள் காய்ச்சார், எனக்கு பேர் தெரியலை. எனக்கு சார் காய்ச்சா அப்புறம் தான் எல்லாம் அடங்கி ஒடுங்கினவே
முதல் வந்து ஏறு ரங்கியங்களை பற்றி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அதுன்றெல்லாம் கேட்டுச்சுன்னா இது எனக்கு யார் ஜட்ஜு தெரியலை என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ கேள்விப்பட்டேன் ரங்கி போய் வழியெல்லாம் காய்ச்சி ஒரு ஃபோனில் சொன்னால் நீங்கள் ஜட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு என்ன கேட்டுச்சுன்னா நான் சொன்னேன் நான் ஒரு ஜட்ஜ் மாதிரி இருக்கேன் இன்ஃபார்ம் பண்ணலேன்ட்டு எனக்கு வெங்கடாக்கள் யாரோ படம் 2 வேலையை காட்டின போடுறது ஓகே ஐம் கெட்டிங் அவே காரில் திலத்தின்னு நினைக்கிறேன் 7 மண்டலத்தில் பிடிச்சி பார்க்கட்டும் இது சரியான கவலையாக இருக்கேன் என்றால் இந்த நடமான சுதந்திரத்தை நிப்பாட்டி வச்சிருக்கேன் நம்ம அது எனக்கு சரியாக பிடிக்கல என்றால் நான் எங்கே போகிறேன்றதை எல்லாம் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் நான் கணக்கு கொஸ்டின் பண்ண வேணா சொன்ன உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை தானேன்னு சொல்லி எல்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு இன்னொரு ஃபோன் படம் வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டுட்டேன் அது தேவைப்படுற நேரம் ஜட்ஜ் மேலாட்டையாவது தேவைப்பட்டேன் நான் கொடுப்பேன் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் ஒரு பிரச்சனையும் இல்லையா மற்றது நினைக்கிறேன் இது லீகலாக போங்கோ தயவுசெய்து யாரோ லோயஸ்ட் பண்ணியும் கிடைக்கும் டப்புன்னு போய் அந்த ஃபேமிலியோட கழிச்சிட்டு ப்ரைவேட் பிளைன் கேஸ் ஒன்றை போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வவுனியாவில் இருக்கிற ஹை கோர்ட்டில் போடுங்க இளைஞர் கைக்கு இது போனால் தான் நியாயம் கிடைக்கும் எனக்கு அதை தவிர வேறு சொல்ல தெரியலை போலீஸ்லையும் அவ்வளோ பெருசாக நம்பிக்கை இருக்கா இல்லையான்ற டவுட் தான் ரைட் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் நாங்கள் மறுபடியும் சந்திப்போம் ஏதாவது கதைக்கிறா கதைக்கலாம் பிரசாத் இது என்ன சோமாக இருக்கீங்களான்னு கேட்டீங்க நான் நல்ல சோமாக இருக்கிறேன் அப்போ ஒரு அண்ணா இல்லை அப்பு இல்லை அண்ணா நல்ல சோமாக இருக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணன் ஆன்சர் வாட்ஸ்அப் கால் திருப்பி ட்ரைவ் பண்ண போகிறேன் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடுங்க நான் போயிட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு வேறு என்ன நவராஜசிங்கம் வை யூ நெவர் ஆன்சர் யுவர் ஃபோன் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1300 புது நம்பர்லேருந்து வந்துட்டு நினைக்கிறேன் 1300 ஃபோன் காட்டினேன் 1399 இது ஒன்று காட்டினது ஃபோனில் இன்றைக்கு மட்டும் நான் போய் yes you are taking yourself please thank you மோகனதாவரன் நான் I'm okay no worries thank you so much எப்படி உள்ளீங்க நான் நல்ல சந்தோஷமாக இருக்கேன்டா சோழியும் இல்லையடா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அப்டேட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் நான் அதில் இருக்கல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கழிச்சு கொண்டு தான் இருந்தேன் நான் அவை அப்படி தாங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் செய்யலானே ஆனால் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னேன் இவை இப்படி எல்லாம் போட்டு டாக்டர் சூனன் செய்வார் நான் எதிர்பார்க்கல நான் அவருக்கு ஜோக்காக தான் அடித்து நான் கோல் நான் இப்படி சொன்னால் சூனன் நான் வாரேன்னு சொல்லி சூனனை வந்து இப்படி சரியான நல்ல மாதிரி இப்போ எல்லாம் செனவெல்லாம் படர்னு மாறுது அதான் கவலை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் போய்க்கல சூனன் நாடகம் தான் படித்தேன் நான் சூனன்னா தான் எனக்கு எத்தனையோ கேள்வியெல்லாம் செய்துட்ருக்கேன் ஃப்ரீயாக இப்போ திடீரெண்டு சூனன் அப்படி மாறி